நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அவசர நிலை பிரகடனத்தின் 50வது ஆண்டு கருப்பு நாளை குறிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்தியா முழுக்க கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் சூர்யா கலந்து கொண்டு அவசர நிலை பிரகடனம் குறித்து பேசினார். அப்போது அவசர நிலை பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட காலத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது. அப்போது மக்களுக்காக போராடிய எதிர்க்கட்சியினரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த அவசர நிலை பிரகடனம் குறித்து இந்தியா முழுக்க 310 இடங்களில் கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. அதேபோல் 1975-76 திமுக நெருக்கடிகளை தந்தது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி அமைத்து வாக்கு அரசியலை முன்னெடுத்து வருகிறது. இந்த அவசர நிலை பிரகடனம் குறித்து இன்றைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் விதமாக பாஜக கட்சி இந்தியா முழுக்க கருத்தரங்குகள் நடத்தி வருகிறது என்று கூறினார். மேலும் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதில் கூறும்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும். அமித்ஷா தலைமையில் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கப்படும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது, ஊழல் மலிந்துள்ளது. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே எங்கள் முதல் வேலை என்று கூறினார். இக்கூட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பாலசுந்தரம், ராமதாமோதரன், அசோக்குமார், பாண்டியராஜ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் KS பெரியசாமி. 2004 முதல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருப்பதால் எமர்ஜென்சி என்பதையே திமுக மறந்துவிட்டது. அதில் இறந்து போன சிட்டி பாபு போன்ற தலைவர்கள், அவர்களுடைய முன்னோடி தலைவர்கள், இவர்கள் யாரையும் நினைவில் கொள்ளாமல் கூட்டணி வாக்கரசில் மட்டுமே முக்கியம் என்று கொள்கைகளை துறந்து விட்டதால் இந்த அவசர நிலை பிரகடனம் குறித்து நினைவு கூறுகின்ற, அதை மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற ஒரே இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி என்று நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1100 பாஜக மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த எமர்ஜென்சி நிலை 50வது ஆண்டு நினைவு தினத்தை எடுத்துரைக்கும் விதமாக கருத்தரங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 25 வரை 6 நாட்களில் இந்தியா முழுக்க 1100 பாஜக மாவட்டங்களில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 310 பாஜக மாவட்டங்களில் இதே நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் குறித்து இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அது குறித்த கோரங்களை எடுத்துரைப்பது மட்டுமில்லாமல் அது போன்ற ஒரு நிலைமை இந்தியாவில் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் திரு பாலசுந்தரம் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி. இந்த கூட்டணியை அறிவிச்சார். அவர் சொன்னதுக்கப்புறம் அதில் மாற்று கருத்து சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. அதனால் அமித்ஷா அவர்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அதிமுக தலைமையும் எங்களுடைய அமித்ஷா அவர்களும் பிஜேபி தலைமையும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்தித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது புரியாது இருக்கிறது. அதிமுக எதிர் முகாமில் இருக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சிகள், அதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாருமே இடங்கள் ஜாஸ்தி பெறுவது, கூட்டணி அங்கம் வைப்பது போன்று பல கட்சிகள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி தலைமைகள் இதை குறித்து அறிவிக்கும் போது அதிகாரப்பூர்வமாக இருக்கும். அது வரைக்கும் எல்லா கட்சியிலும் எல்லாருமே நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட்டணி தலைமையாக யாரோ வைக்கிறாங்களோ, இங்கே அமித்ஷா அவர்கள் தலைமை வைக்கிறார், அது குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அதே போன்று UPS அவர்களும் இது குறித்த தகுந்த நேரத்தில் பதில் சொல்வார். அதனால அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியில் எப்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது, எவ்வளோ ஊழல் மலிந்திருக்கிறது, இந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நாங்கள் வரவேற்கிறோம். திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றத அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்னும் எங்களோடு சேரக்கூடிய பல இயக்கங்களும் சரி ஒற்றை கருத்தோடு இருப்பதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பெருசாக எடுப்படாது.